பேசுறது எனக்கு கேட்கவே இல்ல ஜக்கு. ஜக்கு ஜக்கு பீமா கூப்பிடு. நீ பேசுற ஒண்ணுமே கேட்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு ராஜு? ஏன் அங்கே நின்னுட்ட? நீங்க எல்லாரும் போங்க, நான் அப்புறமா வரேன். ஜக்கு நீ ஏன் இங்க வந்த? பீம் தான் உன் கூடவே இருக்க சொன்னா. இந்த மரத்துல இருக்கிற பழங்களை சாப்பிடுறதுக்காக தான் இங்க இருந்தேன். இந்த மரம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எனக்கு என்னவோ இந்த மரம் ரொம்ப விசித்திரமா தெரியுது. என்ன சொல்ற? மேல பாரு, அந்த பழம் கண்டிப்பா சுவையா இருக்கும். சரிப்பா, நான் மரத்து மேல ஏறி உனக்காக பழத்தை பறிச்சு கொடுக்கறேன்னு. அந்த பெரிய பழத்தை பறிச்சு கொடு. இந்த பிடிச்சுக்கோ. சொல்லுப்பா, பழம் எப்படி இருக்கு? ரொம்ப இனிப்பா இருக்கு. எல்லாம் நல்ல பெருசா தான் இருக்கு. ஒன்னு எடுத்து சாப்பிடுவோம். அம்மா நீ என்ன சொன்ன ஜகு? நானும் ஒரு பழத்தை பறிச்சு சாப்பிட போறேன்னு சொன்ன ராஜு. கொஞ்சம் சத்தமா பேசு. நீ பேசுறது எனக்கு கேட்கவே இல்ல ஜகு. ராஜு ராஜு உனக்கு என்ன ஆச்சு? ஜகு ஜகு பீமா கூப்பிடு. நீ பேசுற ஒண்ணுமே கேட்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த மரத்துல இருந்து ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் காது கேட்கவே மாட்டேங்குது. ஏதாவது பண்ணு பீம். ஒருவேளை இது அரக்கனா இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. என்ன சொல்ற பீம்? இந்த மரம் அரக்கனா இருக்க வாய்ப்பு இருக்கா? பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல. வாய மூடுங்க. உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. நீங்க என்ன வெட்டி சாய்ச்சாலும் நான் மறுபடியும் வளர்ந்து நிப்பேன். நீ என்னுடைய நண்பனை செவிடாக்கி இருக்க. அவனை குணப்படுத்தணும்னா என் மேல இருக்கிற எல்லா பழங்களையும் மொத்தமா நீ சாப்பிடணும். அப்படியா? சரி, சந்தோஷம். ஆனா ஒரு விஷயம், என்கிட்ட இருக்கிற மொத்த பழத்தையும் நீ சாப்பிடலன்னா அப்புறம் உன்னுடைய நண்பன் செவிடாவே இருந்துருவா. அது மட்டும் இல்லாம நீயும் செவிடாயிடுவ. பரவாயில்லையே, இந்த பழம் நல்ல சுவையாத்தான் இருக்கு. பீம், இந்த பழத்தை லட்டுன்னு நினைச்சு சாப்பிட்டுடு. வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால கொஞ்சம் கூட சாப்பிட எல்லா முடியல. பழத்தையும் நீ சாப்பிட்டுத்தான் ஆகணும். அந்த 3 பழத்தையும் கூட ஜக்கு. இங்க என்ன நடக்குது? நான் பேசுறது உங்க எல்லாருக்கும் கேக்குதா? எனக்கு காது கேக்குது பீம். உனக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். உன்னால தான் நான் இந்த பூமியை மறுபடியும் பார்க்க முடிஞ்சது. நீங்க எப்படி மரமா மாறுனீங்க? நான் இந்த காட்டுக்குள்ள சில செடிகளை தேடித்தான் உள்ள வந்தேன். எனக்கு ஒரு பெரிய மாளிகை தெரிஞ்சது. அங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அங்க ஒரு கெட்ட சூனியக்காரி இருந்தா. அவளுடைய மந்திர சக்தியால தான் நான் இந்த காட்டுக்குள்ள ஒரு மரமா இவ்வளவு நாள் நின்னுகிட்டு இருந்தேன். வணக்கம் மகாராஜா. பீம், நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவரை பாரு, வாசி பஞ்சாரா கூட்டத்தோட தலைவர். சகூன், ஒரு மந்திர தாயத்து தொலைஞ்சு போச்சு. அது இருந்தாதான் இந்த பஞ்சாரா கூட்டம் ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும். அப்படின்னா அந்த தாயத்து தொலைஞ்சு போயிடுச்சா? அது தொலைஞ்சு போகல, திருடப்பட்டிருக்கு. பீம், அந்த மந்திர தாயத்து தொலைஞ்சதனால இவங்க பாவம் நிறைய கொடுமைகளை சந்திச்சிட்டு வராங்க. பல இன்னல்கள், கொடுமைகள், பல பேருக்கு உடல்நல சரியில்லை. அந்த கூட்டத்தை சேர்ந்த யாருமே சந்தோஷமா வாழ மாட்டேங்கிறாங்க. பீம், நீதான் சகூன் கூட போகணும். பெஸ்ட் பெஸ்ட் இது பெஸ்ட் பெஸ்ட். छोटा भीम इन बंजारा मस्ती बेस्ट बेस्ट इध बेस्ट बेस्ट.
छोटा भीम इन बंजारा मस्ती அங்க பாரு பீம், எல்லா மக்களும் நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம கலை நிகழ்ச்சியை பார்க்க ஏகப்பட்ட கூட்டம் வரும் போல இருக்கு. அந்த இடத்துல நடத்தலாம். मंदिर இத பாரு காளியா, நீ எதுக்காக எங்களை பின்தொடர்ந்து டோலக்பூர்ல இருந்து இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கேங்கிறது எங்களுக்கு தெரியாது. எனக்கும் உங்க கூட வரணும். அப்ப சரி பாக்கு அங்கிள், இவன் எங்க கூட வந்தா ஜக்குன் கோவப்பட மாட்டாரே? எதுவும் சொல்ல முடியாது பீம். நெருப்பு. மாட்டு தொழுவத்தில் என் நெருப்பு புரிச்சிருச்சு. யாராவது போய் காப்பாத்துங்களேன். என்ன காப்பாத்து. நாங்க நெருப்புல மாட்டிட்டு இருக்கோம். இவ்வளவு குளிர்து, அதுவும் நெருப்புக்கு நடுவுல. பீம், நெருப்பு அணைச்சாச்சா? நெருப்பு அணைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு. அதோட கூடவே ஏகப்பட்ட பொருட்களும் சேதமாயிடுச்சு. எப்படியோ நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சிட்டோம். சொல்ல போடா தீய நான் தான் அணைச்சேன். எனது நீயா? இந்த மாதிரி வித்தியாசமான ரியாக்ஷன்லாம் காட்ட தேவையில்லை. எனக்குள்ள பல திறமைகள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படியா? அப்ப ஒரு விஷயத்தை சொல்லு. நீ நெருப்பை எப்படி அணைச்ச? சொல்றேன் கேளு. நெருப்ப அணைக்கணும்னா முதல்ல அதுக்கு தேவை தண்ணி. அத மேல இருந்து ஊத்துனாதான் அணையும். அதனால உயரமான ஒரு மரத்து மேல ஏறி நான் நின்னுகிட்டேன். அங்க இருந்து கீழே இருந்த ஒரு பெரிய டேங்க் மேல நான் டைவ் அடிச்சேன். டைவ் அடிச்சு லேண்ட் ஆகி அது மேல என்னுடைய கையால ஒரு குத்து கொடுத்தேன் பாரு. அதுலயே அந்த டேங்க் உடைஞ்சிருச்சு. தண்ணியும் அலை போல வந்து நெருப்ப அணைச்சுது. இதுதான் என்னுடைய சாகசம். வாய்க்கு வந்ததை பேசாதீங்க தலைவா. ரகசியத்தை வெளியே சொல்லாத, வாய மூடு. நீங்க நெருப்புக்கு பயந்து மரத்து மேல எல்லாம் ஏறினீங்க. அப்புறம் அங்கிருந்து வழுக்கி கீழே விழுந்தீங்க. அதுவும் தலைகீழா. இன்று டோலக்பூருக்காக ஒரு வித்தியாசமான மந்திரம் செய்ய போகிறேன். மாண்டு மகாராஜா, நீங்க வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாவும் இருக்கும், கௌரவமாவும் இருக்கும். சரி, நானே வரேன். பயப்படாம உட்காருங்க. எல்லாரும் அசந்து போய் நிக்க போறீங்க. என் மாய சக்தியே வந்து விடு. மகாராஜாவை மறைத்து விடு. என்ன டோலக்பூருக்கு ராஜாவை ஆக்குங்க. அப்பதான் உங்க மகாராஜாவை நான் வெளியே கொண்டு உன்னோட தந்திரம் எல்லாம் இந்த டோலக்பூர்ல செல்லுபடியாகாது.
நான் இங்க இருக்கேன். மந்திர கண்ணா, இப்பவே இந்த நிமிஷமே இங்க மகாராஜாவை நீ வெளியே கொண்டு வா. அதோ அங்க பாருங்க, அங்க ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை விடாதீங்க. அங்க பாருங்க, மாண்டு ஓடுறான். என்ன யாரு கீழே தள்ளினது? யாருன்னு சொல்லுங்க. உன்னை யாரு கீழே தள்ளல காளியா? தரையில என்னமோ இருக்கு. இங்க பாத்தியா, கதவு இருக்கு. சரிதான், இதான் விஷயமா? உன்னால அவரை தேடி கண்டுபிடிக்க முடியாது. மந்திரக்கண்ணனோட சக்திக்கு முன்னாடி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பிட்டீங்க? நில்லுங்க. பீமா, மாண்டு, நீ இவங்க எல்லாரையும் கடல்ல தூக்கி போட்டிருந்தல்ல? நீ அப்படி கற்பனை பண்ணிக்கிட்ட. ஆனா உன்னை ஏமாத்த அந்த பிளான போட்டதே நான் தான். மாண்டு என்னவோ எங்களை பிடிச்சிட்டான். நாங்களும் எதுவும் சொல்லாம அந்த பெட்டிக்குள்ளேயே இருந்தோம். ஆனா உள்ள என்ன நடந்துச்சு? பெட்டியை உடைச்சு வெளியே வந்துட்டோம். பெட்டிக்குள்ள கல்ல நிரப்பி வச்சிட்டோம். இங்க வந்து சேர்ந்துட்டோம். மகாராஜா வந்துட்டாரு. உன்னால என்னை எப்பவுமே பிடிக்க முடியாது பீ. நான் ஒரு மந்திரவாதி, என்ன வெளியே போக விடுங்க. ஆனா இதுல இருந்து தப்பிக்க ரகசியமான வழி எதுவுமே இல்லையே. கவலைப்படாதீங்க தாத்தா, நான் உங்களுக்காக தண்ணி எடுத்துட்டு வரேன். ரொம்ப நன்றி. இப்ப பாருங்க டோலு பாலு, அது என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு தண்ணி பிடிச்சு கொடுக்கறேன். என் பக்கெட்ட தூக்கிட்டு நீ எங்க போற? நெல்லு. இந்த மாதிரி பக்கெட் எல்லாம் திருடக்கூடாது. ஏம்பா, மீனை பிடிக்கிறீங்களா இல்ல மீனை தண்ணிக்குள்ள விடுறீங்களா? சொல்லுங்க பா, சொல்லுங்க. ஏய் ஜக்கு, ஜாக்கிரதை. எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியலையே. தயாரா? உன்னால என்ன பிடிக்கவே முடியாது பிரானா. கிட்ட வந்துருச்சு.
இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இங்க நிம்மதியா இருக்கலாம். பிரானா ராஜாவை யாராலே ஒண்ணும் பண்ண முடியாது. சுட்கி மீனா மாறி இருக்கானா? அப்போ மத்த மீன்களும் பிரானாவுடைய சேனையா இருக்காது. நீ பண்ணின தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். உன்னோட சக்தியை எப்படி முறியடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். பீம், உண்மையிலேயே இந்த டோலக் போர்க்கு நீதான் ஹீரோ. என்ன ஆச்சு? இப்ப மறுபடியும் பீம் ஹீரோ ஆயிட்டானா? அது சரி, இங்க எதுக்காக வந்தீங்க? நான் மனித வளர்ச்சியை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு உனக்கே இந்த விஷயம் எல்லாம் தெரியும். மனிதனோட வளர்ச்சி குரங்கு இனம் இருக்கே, அங்க இருந்து ஆரம்பமாச்சு. அதனால நான் இன்னைக்கு பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது ஸ்டோன் ஏஜுக்கு போக போறேன். அப்போல்லாம் மனிதர்கள் காட்டுக்குள்ள மிருகங்களோடய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நம்மள மாதிரி வீட்ல அவங்க வசிக்கவே இல்ல. இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும். நம்மள விட அவங்க எல்லாம் ரொம்ப வித்தியாசமா வாழ்வாங்க. அவங்கள எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? அப்ப எல்லாரும் என் கூட வாங்க. உங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போறதுக்காக தானே இங்க வந்திருக்கேன். இத பாருங்க, உங்களுக்கு நாங்க எந்த கஷ்டத்தையும் கொடுக்கறதுக்காக இவ்வளவு தூரம் வரல. இங்க பாருங்க, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி செவுத்துல வரையவும் செய்வாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் இவங்கள பத்தி தெரிஞ்சுக்க இந்த படங்கள் எல்லாம் நம்மள மாதிரி மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. எல்லாரும் இங்க பாருங்க, கல்லாலேயே இடி பண்ணிருக்காங்க. யானை இவ்ளோ பெருசா இருக்கே. ராஜு, ஜகு, காளியா, சீக்கிரமா கட்டையில நெருப்பேத்தி கொண்டு வாங்க. இப்பவே வாங்க.
இன்னும் ராஜு வரல, அதை தெரிஞ்சுக்க. அவனே வந்துடட்டும், அப்புறமா ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். ஆனா நம்ம ராஜு எங்க போனானே தெரியலையே. இப்ப நாம எல்லாரும் லட்டுவை சாப்பிடலாமா இல்ல நீயே சாப்பிடுறியா? ஆஹா, வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு தெரியுமா, பக்கத்து ஒரு ராஜா இருக்காரு இல்ல, அவரு அவரோட பெரிய சிலையை உருவாக்கி இருக்காரு. அத பாக்குறதுக்கு பக்கத்து ஒரு ஜனங்க எல்லாரும் வந்து போறாங்க. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? டோலக்பூர்லயே ஒரு நினைவு சின்னம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அத பாக்குறதுக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க. அவங்கள வரதுனால நம்ம டோலக்பூருக்கே பெருமை இல்லையா? ரொம்ப சரியா சொன்ன சுட்கி. நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அதை செய்யலாமா? அந்த மாதிரி பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க நாமளும் பண்ணலாம். எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. வாங்க, நம்ம டோலக்பூர்லயும் மிகப்பெரிய நினைவு சின்னம் உருவாக்குறாங்களாம். ரொம்ப பெருசா. எல்லாரும் பாருங்களேன், உண்மையிலேயே அது ரொம்ப பெருசா இருக்கு. இது முழுசா முடிஞ்சதுன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீங்க எல்லாரும் இப்ப போங்களேன், கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து பாருங்க. நாங்களும் இதை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நினைவு சின்னத்தை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த டோலக்பூர்ல அந்த பீமும் அவனுடைய கூட்டாளிகளும் பிரபலம் ஆயிடுவாங்களே. அதனால ஏதாவது செஞ்சு எப்படியாவது இதை நாம தடுத்து நிறுத்தி ஆகணும். மகாராஜா, நீங்க எப்படி இங்க? டோலக்பூர்ல எல்லாருமே உங்களை பத்தி தான் பேசுறாங்க, அதான் நான் பார்க்க வந்தேன். மகாராஜா, நாளைக்கு காலையில வந்து பாருங்க, ரெடி ஆயிடும். நீங்க தான் இந்த நினைவு சின்னத்தை திறந்து வைக்கணும். இது நல்ல விஷயம். அப்ப நான் காலையிலேயே வந்துடுறேனே. நாளைக்கு காலையில என்ன? உன்னால அடுத்த வருஷம் கூட முழுசா முடிக்க முடியாது, தெரிஞ்சுக்க. புரிஞ்சுதா? ஏன் முடிக்க முடியாதுன்னு சொல்ற? ஏன்னா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற நினைவு சின்னத்தை மண்ணோட மண்ணாக்க போறோம். ஆஹா, பிரமாதம் பீம். உண்மையிலேயே நீங்க பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. என்ன மன்னிச்சிடு பீம். நான் இந்த நினைவு சின்னத்தை கீச்சக்கும் அவனுடைய ஆட்களையும் வச்சு அழிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு காலியா மன்னிப்பெல்லாம் கேக்குற? நண்பர்களுக்கு நடுவுல இப்படி நடக்கிறது ரொம்ப சகஜமாச்சே. நினைவு சின்னம் இருக்கோ இல்லையோ, ஆனா எங்க நட்பு எப்பவும் நிரந்தரமா இருக்கும். கெர்பரோவை தோக்கடிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. மரக்கத்திய வச்சு தாக்குறதுல அவன் ரொம்ப திறமைசாலியானவன். உன்கிட்ட சக்தி இருக்கு, ஆனா மரக்கத்திய வச்சு சண்டை போட உனக்கு தெரியாதே. அப்ப அந்த வித்தையை எனக்கு சொல்லித்தா. அது எப்படி? உன்கிட்டதான் மரக்கத்தியே இல்லல்ல. நீ என்ன சொல்ல வர? மரக்கத்தி சண்டைய கத்துக்கணும்னா அந்த மரக்கத்திய நீ இத தயார் செய்யணும். நீ உன் கையால தயார் செய்யற மரக்கத்தி தான் போர்ல உனக்கு உதவியா இருக்கும். சரி, ஆனா நான் அதை எப்படி தயார் பண்றது? அதுக்கான மரக்கட்டைகள் உனக்கு காட்டுலயே கிடைக்கும். அப்ப சரி,
நான் எனக்காக ஒரு நல்ல மரக்கட்டையை வச்சு கிர்பூரோவை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான கத்தியை தயார் பண்ண போறேன். இந்த மரக்கட்டை நல்ல வலுவா இருக்கு. உன்னை எதிர்த்து யாராலையும் சண்டை போட முடியும். உன்னோட கத்தி ரொம்ப லேசாவும் கூர்மையாவும் எப்படி இருக்கு? அதுக்கு காரணம் இது மூங்கிலால தயாரிக்கப்பட்டது. லேசாவும் நல்ல கூர்மையாவும் இருக்கும். இதால நல்லா சுத்தி சுத்தி சண்டை போட முடியும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ கிரிபுரோவை தோக்கடிச்சிருவ. நீ என்ன பெரிய மாவீரனா என்ன? உனக்கு தைரியம் இருந்தா என் கூட சண்டை போட பாப்போம். என்ன தோக்கடி. எனக்கு உன் கூட சண்டை போட இஷ்டமே இல்ல காளியா. ஏன் பயமா இருக்கா? இவனுக்கு உன்னோட வீரத்தை காட்டு பீம். அப்படின்னா சரிதான், காட்டுட்டா போச்சு. ஆரம்பிங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ காளியா, நாம கிர்போரோ கூட தான் சண்டை போடணுமே தவிர நமக்குள்ள இல்ல. நாம ஒத்துமையா இருந்தோம்னா நம்ம சக்தியும் அதிகமா ஆகும். நமக்குள்ளேயே சண்டைய போட்டுக்கிட்டு கிர்பரோ கிட்ட தோத்து போக கூடாது. கிர்பரோ கூட சண்டை போடும்போது நான் எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன் பீம். நாம ஒன்னா சேர்ந்து போராடுவோம். என்ன ராஜு, நான் யாருங்கிறத நீ இப்ப பார்க்க போற. தயாரா டோலு போலு? தலைவா. ராஜு, ஜக்கு, நான் ஒரு பயங்கரமான அரக்கன். உங்க ரெண்டு பேரையும் முழுங்கிட போறேன். அப்படியா? இப்ப கவனி. என்ன இது? யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. முடுவா, காப்பாத்துங்க. யாராவது இழுக்கிறது? விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஏய், இது நம்ம காளியாப்பா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. யாருங்க கத்துறது? காப்பாத்துங்க. உனக்கு ஒண்ணு ஆகல. நீ யாரு? என் பேரு ஹன்சல். காட்டுக்கு நடுவுல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு எங்க அப்பா தான் ராஜா. எங்க கஜானால எங்களுக்கு தேவையானது ஏகப்பட்டது இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நாங்க சந்தோஷமா வாழ்வோம்.